ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாக நமக்காக என்ன செய்தார் என்பதை இந்த உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து கொண்டு வருவோமானால், ஹல்லேலூயா, ஆமென், we will never go back the same. Amen. Because he came to give us salvation. Amen. What did he come to give? He came to give us salvation. Amen. அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். ரட்சிப்பு என்பது ஒரு ஆடை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற ஆடையை நமக்கு அவர் கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. எதன் நிமித்தமாக கொடுக்க வந்தார் என்றால், வேத புத்தகம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் உடன்படிக்கையின் தேவன் என்று. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் உடன்படிக்கையை மீறுகிறவர் அல்ல, அவர் உடன்படிக்கையை காத்து அதன்படி நடக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை காத்து நடக்கிற பிள்ளைங்களுக்கு அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் 7 உடன்படிக்கைகள் இருக்கு. ஹல்லேலூயா. ஆதாமுக்கு முதலாக உடன்படிக்கையை கொடுத்தார், மீறப்பட்டது. ஹல்லேலூயா. நோவாவுக்கு உடன்படிக்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். மக்கள் அதை விட்டு விலகினார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இடத்திலே வந்தார், ஆபிரகாம் இடத்திலே உடன்படிக்கையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த உடன்படிக்கையும் அவர்களால் பிடிக்க முடியாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால மோசே என்னும் தேவ மனிதனிடத்திலே வந்தார், அவனிடத்திலே ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை என்னாயிற்று? மனிதனாலே காப்பாற்ற முடியாத ஒரு உடன்படிக்கையும் இல்லை பாருங்க. தாவீதினிடத்திலே வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். தாவீதினிடத்திலே வந்தார், தாவீதினிடத்திலேயும் உடன்படிக்கையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பின்பு தாவீதின் குமாரனாக அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்காக வந்த இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலான உடன்படிக்கையை நம்ம இடத்திலே கொடுத்தார். ஹல்லேலூயா. This covenant is an everlasting covenant. இது நித்தியத்திற்கான ஒரு உடன்படிக்கை. ஹல்லேலூயா. Praise God. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? இயேசு நம்மளுக்கு கொடுத்த உடன்படிக்கை இது மனித உடன்படிக்கை அல்ல, இது தேவனுக்கு கொடுத்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் மனிதனுக்கு கொடுத்த உடன்படிக்கை எல்லாம் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஆனால் அதற்காக பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவ மன்னன் அவருக்கே ஒரு உடன்படிக்கையை கொடுத்தார். ஹல்லேலூயா. Praise God. That covenant was sealed with the blood of Jesus. Hallelujah. வேத புத்தகத்தை திருப்புவோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் ஏசாயா 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என்னவா? அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு பாலகனாக அவர் வந்தார், நமக்கு ஒரு குமாரன் சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பாலகன் பிறந்தார், அது நிச்சயம். ஹல்லேலூயா. அவர் பாலகனாக சிலுவையிலே ஏறவில்லை, அவர் அன்றைக்கே ஏறி இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார். தாயின் கருவிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி பிறந்த பரிசுத்த குழந்தை அவர் அன்றைக்கே சிலுவையில் ஏறி இருக்கலாம். ஆனால் வேத புத்தகம் சொல்லுகிறது, பாவ நிவாரண பலிக்காக ஒரு இளங்காளையை பலியிட வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஆமென். குழந்தையில யாரும் பாவம் செய்கிறது இல்லை, அப்படிதான் நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறான், நான் தாயின் கர்ப்பத்திலே கருதரித்த தாய் என்னை கர்ப்பத்திலே கருதரித்த போதே நான் பாவியாக இருந்தேன். ஹல்லேலூயா. என்னை பாவியாக தான் அவர் கருத்தரித்தாள். ஹல்லேலூயா. அவர் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் அந்த வேளையிலே அவர் சிலுவையை நமக்காக ஏற்றிருக்கலாமே, அவர் அந்த வேளையிலே மரித்து இருக்கலாமே. ஏரோதின் கரத்திலே மரித்து ஒரு புண்ணிய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அன்றைக்கே அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றி இருக்கலாமே. அல்ல, நம்முடைய தேவன் அவர் உடன்படிக்கையின் தேவன், ஆனால் அவர் முறையின் தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a God of order. Say Jesus is a God of order.
ஹல்லேலூயா. அப்படி அவர் குழந்தையாக மரித்திருப்பாரானா எல்லாம் சொல்லுவீங்க, அவர் சின்ன குழந்தையாக இருந்துட்டார், அதனால் அவருக்கு பாவம் தெரியாமல் போயிடுச்சு. நம்ம ஊர் நைட் கிளப்லாம் அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். அவர் டீனேஜுக்கு வரலை, அதனால் அவருக்கு நைட் கிளப் தெரியாமல் போயிடுச்சு அன்னைக்கு. ஹல்லேலூயா, ஆமென். மது அருந்துகிற இடம் அவருக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பார்கள். ஆனால் தேவன் படைத்தவர் மனிதனை அறிந்தவராகவே இருக்கிறார். வேத புத்தகம் சொல்கிறது, அவனுடைய இருதயத்தை படைத்தவர் அதன் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஹல்லேலூயா. Man always comes with an excuse, but God comes with a solution. Amen. ஆண்டவர் நமக்கு ஒரு விடையை கொடுப்பதற்காக வந்தார். மனிதனிடத்திலே புதிர் உண்டு, ஆனால் தேவனிடத்திலே அதற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய நோய்களுக்கு, ஹல்லேலூயா, நம்முடைய நோய்க்கு என்ன இருக்குது? பெயர் இருக்குது. எல்லா நோய்க்கும் ஒரு பெயர் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நோய்க்கும் ஒரு பெயர் இருக்குது. ஆமென். முதுகு தண்டில் சரியில்லைன்னா அது ஒரு ஸ்பைனல் டிசீஸ். ஆமென். அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. சுகர் பிரச்சனைனா டயாபெட்டிஸ், அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஆமென். ஹார்ட்டில் பிரச்சனைனா அதுக்கு கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆமென். ஆனால் நம்ம தேவனுடைய பெயர் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு. இந்த பெயர், இந்த பெயர்களை விட எல்லாவற்றையும் விட மேலான நாமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. This name is above all your sickness. This name is above all your troubles. This name is above all your problems. Amen. ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட இந்த உயரமான நாமத்தை கொண்டு நம்ம இடத்துல வந்தார். அவருடைய பெயர் யெகோஷுவா. ஹல்லேலூயா. யெகோஷுவா. ஆமென். அவருடைய பெயர் சால்வேஷன். அவருடைய பெயர் ரட்சகர். ஆமென். ரட்சிப்பு அவருக்குள்ளா இருந்து பெருக்கெடுத்தது. ஆமென். ரட்சிப்பின் ஊற்று அவருக்குள்ளா இருந்து பெருக்கெடுத்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவரிடத்துல வந்தவர்கள் எல்லாம் யாரும் என்ன தாகம் அடையவில்லை, ஆனால் அவர் நமக்காக சிலுவையிலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் we will never thirst if we come to the feet of Jesus. இயேசு யார் என்பதை உணர்ந்து அவருடைய பாத அடியிலே வருவோமானால் our life will never be the same. ஆமென். ஹல்லேலூயா. நாம் பிராமணனாக இருக்கும்போது எப்படி இருந்தேனோ, ஹல்லேலூயா, அதை நான் அறிவேன், வேற யாரும் அறிய முடியாது. ஆண்டவர் அறிவார். என் பாவங்கள் அநேகம், அதை ஆண்டவர் அறிவார். ஆமென். அதே போல மனிதர்கள் எல்லாருடைய பாவங்களும் அநேகம், அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரமே தெரியும். Nobody can hide it from the eyes of God. ஆமென். ஆனால் இந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனோ மன்னிக்கப்படுவான், தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். யார் அந்த அவர்? ஹல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரம் 10 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆனால் அவரை என்ன கர்த்தர் சித்தமானாராம்? அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினாலே வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்னவா இருந்தது? மனிதன் அழிந்து போவது அவருக்கு சித்தம் அல்ல, மனிதனை மீட்டுக் கொள்வதே அவருக்கு சித்தமா இருந்தது. ஹல்லேலூயா. God came to the cross not to condemn people but to redeem them. Hallelujah. He came to the cross so that he may pull us to him. Amen. Hallelujah. He came to the cross so that when he gets back to heaven, he can send a helper to us. Amen. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளாலே விடுபட முடியாது. நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடையாது. நம்முடைய பிதாக்கள் எல்லாம், முற்பிதாக்கள் எல்லாம் மரித்தார்கள் பாவத்திலே. ஆனால் நம்மோடு இருக்கிறவர் அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருந்து நமக்காக அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, ஆமென், he wanted to redeem us. Hallelujah. அந்த ரிடெம்ஷனுக்காக பைபிள் சொல்றது, அவருடைய ஆத்துமா
தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது, ஹல்லேலூயா, அவர் பரிசுத்தர். அவர் எதற்காக நமக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஹல்லேலூயா. பாவமே அறியாதவரை எதற்காக சிலுவையிலே அறைய வேண்டும்? ஏனால் நாம பாவமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் பாவிகளா இருக்கிறபடினாலே அவர் நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். ஆமென். He was on the cross so that we may live. Amen. 7 உடன்படிக்கைகளை பார்த்தோம், 7 மனிதர்களோட. ஆனால் இந்த 7 உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாட்டினா இந்த உடன்படிக்கை கிடையாது. ஹல்லேலூயா. The blood is the one that completes a covenant. Amen. அது ஆதாமுடைய கவனண்டா இருந்தாலும் சரி, மோசேயினுடைய கவனண்டா இருந்தாலும் சரி, தாவீதினுடைய கவனண்டா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய கவனண்டா இருந்தாலும் சரி, எல்லா covenant can come into completion only where there is blood is being shed. Hallelujah. அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த covenant has to come to pass when it will be complete, when the blood is shed. Amen. ஏன் ரத்தம்? Hallelujah. பரிசுத்த ரத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஆபேல் அவனுடைய ரத்தம் அது நீதியான ரத்தமாக இருந்தது. அவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் அவனுடைய சகோதரனோ அவனை கொலை பண்ணி போட்டான். ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் என்னவா இருக்கிறான் வேத புத்தகத்தில் இன்னைக்கு? ஹல்லேலூயா. அவன் கொலை செய்கிறவனாக இருக்கிறான். ஆமென். இப்போ அந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனிடத்திலே கதறினது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார் காயின்ட்ட வந்து, ஓ உன்னுடைய சகோதரன் எங்கே? நான் என்னுடைய சகோதரனுடைய காவலாளனா என்று அவன் ஆண்டவரிடத்திலே பொய் சொல்லுகிறான். அவன் மறைக்கிறான் தன்னுடைய பாவத்தை. அவன் தன்னுடைய பாவத்தை ஆண்டவரிடத்திலே மறைக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ ஆபேலின் ரத்தம் தரையிலே விழுந்து என்னிடத்திலே கதறுகிறதே. It is crying unto me. The Bible says life is in the blood. Amen. நானும் நீங்களும் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நமக்குள்ளாய் கர்த்தர் ஊற்றி வைத்திருக்கிற ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. ஜெனசிஸ்ல பார்க்குறோம், ஆதாம் தவறு செய்தான். ஏவாள் அவள் சாப்பிட்ட கனியை கொண்டு வந்து அவனிடத்திலே கொடுத்தாள். அவன் அதை வாங்கி புசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் ஆதாமை தேடிக்கொண்டு வந்தார். அவன் நிர்வாணியாக இருக்கிறான் என்பதை அறிந்து அவன் ஒரு மரத்திற்கு பின்பாக, செடிகளுக்கு பின்பாக தன்னை மறைத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. When sin enters you, you will not be able to see God. When sin enters you, you will not be able to see God. பாவத்திலே இருந்து தேவனை பார்க்கிறேன் என்று ஒருவன் சொல்வானால் அவன் பொய்யன். Hallelujah. When sin enters you, you will never be able to see God. Only with holy eyes can you see God. Hallelujah. Hallelujah. ஆதாம் தன்னை மறைத்துக் கொண்டான். தான் பாவி என்பதை உணர்ந்தான். தன்னை செடிகளின் பின்பாக மறைத்துக் கொண்டான். Hallelujah. ஆனால் ஆதாமை அழைத்தாராம் ஆண்டவர். வேத புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். Praise God. 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இவன் நிர்வாணியா இருக்கிறான் என்று அறிந்த உடனே தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்த தேவனாகிய கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் நடந்து கொண்டிருந்த கர்த்தர் அவனிடத்திலே வந்தார். ஓ இவன் நான் புசிக்காதே என்று சொன்ன கனியை புசித்து இவன் தான் நிர்வாணி என்பதை உணர்ந்து விட்டான். ஹல்லேலூயா. நன்மை தீமை அறியும் கனியை இவன் புசித்தான். இதை புசித்து இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காத படிக்கு அவனை வெளியே கொண்டு போட்டார் ஏதேன் தோட்டத்திலிருந்து. அதற்கு முன்பாக கிறிஸ்து தனக்குள்ளா இருந்த தகப்பனுடைய சிந்தையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளை என்ன தவறு செய்தாலும் அது நிர்வாணியா இருக்கிறது என்பதை ஒரு தகப்பன் காட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அதனால் அவர் தோலினால் ஆன உடையை உடுத்தினாராம். ஹல்லேலூயா. அந்த தோலினால் ஆன ஆடை, ஹல்லேலூயா, அந்த தோலினால் ஆன ஆடை அவர்களுடைய சரீரத்தை மறைத்ததே தவிர அவருடைய பாவத்தை அவர்களை விட்டு எடுக்க முடியவில்லை. ஆமென். ஏனென்றால் இவர்கள் பாவத்தை அறிக்கை பண்ணவில்லை, அந்த பாவத்தை விட்டுவிடவில்லை. Amen. The Bible does not say Adam came to God and said, Lord, I made a big mistake, forgive me, for I am a sinner. The Bible did not say that. Hallelujah. நீர் தந்த மனைவி புசித்து என்னிடத்திலே கொடுத்தால் அதை நானும் புசித்தேன் என்று
ஆண்டவர் மீது குற்றத்தை வைத்தான், ஆண்டவர் மீது பழியை போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. He started blaming God. God, you gave me this wife. But God gave the truth to Adam, not to the wife. Amen. ஆண்டவர் ஆதாமுக்கு சத்தியத்தை கொடுத்தாரே தவிர ஏவாளுக்கு கொடுக்கவில்லை. Hallelujah. சத்தியத்தை சொல்லியிருக்க வேண்டுமானால் ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு சத்தியத்தை சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன பண்ணான்? மனைவி கொடுத்த கனியை வாங்கி புசித்தான். Hallelujah. நிர்வாணி என்பதை உணர்ந்தான். ஆமென். பிசாசானவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இரண்டு காரியத்தை கொண்டு வந்து விடுகிறான். இது பிசாசின் கிரியை. இது உங்களுக்குள்ளா இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே அதை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். One is insecurity, the other one is inferiority. Hallelujah. எப்பொழுது இன்செக்யூரிட்டி ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு மனுஷனுக்குள்ளாக வந்துருதோ அது என்ன பண்ணிவிடும்? நம்மளுடைய கான்ஃபிடன்ஸை எல்லாம் எடுத்து போட்டுரும். ஹல்லேலூயா. நாம் யார் என்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனை நாம் மறந்து விடுகிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து விடுகிறோம். கர்த்தர் இங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோலினாலான உடையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அது ரட்சிப்பின் வஸ்திரம் என்று வேதம் சொல்லவில்லை. ஆமென். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு நம்மை பின்தொடர்ந்து வரும்பொழுது அவர் அவனை துரத்தி விடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise God. Praise God. அப்ப ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆபிரகாம் இடத்துல வந்தார், கவனன்ட்டை கொடுத்தார். நீங்க எந்த கவனன்ட்டை நாம எடுத்து பார்ப்போமானால் இந்த கவனன்ட் இரத்தத்தினாலான உடன்படிக்கையாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் இடத்துல வரார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஹல்லேலூயா. ஏப்ரஹாம் எனப்படும். ஹல்லேலூயா. அவர் ஆபிராம் என்பவனை அழைத்து ஆபிரஹாம் என்று மாற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமாய் மாற்றினார். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டிய என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. Hallelujah. God came to Abraham with a covenant and he said that was an everlasting covenant. Amen. ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, அவர் மாற மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கையை கொடுத்தார். ஆமென். எப்பொழுது கொடுத்தாராம் பாருங்க. ஆபிரகாம் குழந்தை இல்லாதவனாக இருந்தான். சாராய் குழந்தை இல்லாதவளாக இருந்தாள். ஹல்லேலூயா. இந்த ஆபிராம் என்ற மனுஷனை அழைச்சு ஏப்ராம் என்ற மனுஷனை அழைச்சு ஏப்ரஹாம் என்று மாத்தினார். சாராய் என்ற மனுஷியை அழைச்சு சாரா என்று மாத்தினார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்பொழுது அவர்களுக்கு பிள்ளை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எபிரேய மொழியின்படி, எபிரேய சொற்களின்படி 5வது சொல் ஹே என்ற சொல். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹே சொல்லுங்க. திரும்பி பார்த்து உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ஹே.
ஹல்லேலூயா. ஏய்னா ஏய்ன்றது கிடையாது, இது ஹேய். சொல்லுங்க, ஹேய். Turn around and say hey. ஹல்லேலூயா. இந்த ஹேய் என்ற சொல் எபிரேய மொழியில 5வது சொல். ஹல்லேலூயா. It's the 5th alphabet of the Hebrew dictionary. Hallelujah. The first one is Aleph, Bet, Gimet, Dalet and Hey. The 5th alphabet of the Hebrew dictionary. Amen. Hey என்ற சொல் முதலாவது ஆல்பபெட்டையும் 4வது ஆல்பபெட்டையும் இணைத்து உருவான ஒரு ஆல்பபெட் ஹே. Aleph and Dalet. Aleph என்றால் the creator என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. Aleph என்றால் கிரியேட்டர். ஆண்டவர் சொன்னார், நானே ஆல்பா, நானே ஒமேகா. ஹல்லேலூயா. அவரே முதலும் அவரே கடைசியுமா இருக்கிறவர். Aleph என்ற இந்த வார்த்தையும் Dalet என்ற வார்த்தையும், இந்த டாலட் என்று எதை குறிக்கிறது என்றால் ஒரு மனிதனுடைய புரோக்கன்னஸை குறிக்கிறது. அவன் உடைந்து போயிருக்கிற நிலையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. மனிதன் உடைந்து போயிருக்கிற நிலையிலே இந்த ஆலெஃப் என்ற கர்த்தருடைய சொல் அந்த இடத்துல வந்து சேர்ந்த உடனே அது 5வது சொல் ஹே என்று மாறிற்று. ஹல்லேலூயா. இந்த ஹேனுடைய அர்த்தம் இஸ் the power of life. சொல்லுங்க, இஸ் the power of life. ஆமென். ஹே என்பது power of life. The Hebrew dictionary says it's called the reproduction. Hallelujah. Reproduction. ப்ரொடக்ஷனே இல்லாத இருந்த ஆபிரகாமுக்கு அவருடைய மனைவியினுடைய womb was dead. Hallelujah. அவருடைய கரு செத்து போய் கிடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செத்து போய் இந்த கருவை ஆண்டவர் என்ன பண்ணாராம், இந்த ஹே என்ற சொல்லை கொண்டு வந்தாராங்க. The hey and the alphabet from the Hebrew dictionary came into the life of Sarai. இந்த ஹே என்ற சொல் யூதருடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய பேர் சொல்லுங்க யாவே. சொல்லுங்க யாவே. யாவே. அதை 2ஆக பிரிக்கலாம். ஹல்லேலூயா. யா துவே அண்ட் வே என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத் என்றும் வே என்றும் 2ஆக பிரிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த யாத் என்ற முதல் எழுத்துல இருக்கிற ஹே, இது மனிதனுக்கு உண்டாக தி மேன் என்கிற பெரிய ஹே. ஹல்லேலூயா. அந்த பெரிய ஹே எடுத்து ஆப்ராம் என்றவனுக்கு மத்தியிலே ஆப்ரஹாம் என்று கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆப்ராம் என்ற பெயரிலே ஆப்ரஹாம் என்று கொடுத்தார். ஹல்லேலூயா. ஷராய் என்ற பெயரிலே இந்த மெல்லினமான அந்த கடைசி யாவேல இருக்கிற ஹே எடுத்து சாராய் என்றவளுக்கு கடைசியில சாரா என்று கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய பெயர் ஆபிரகாமுக்குள்ளாயும் சாராளுக்குள்ளாயும் வந்து விட்டது. ஹல்லேலூயா. God is a God of reproduction. Hallelujah. God is the God who produces. There is nothing that can be stopped with the hands of God. Hallelujah. ஆண்டவர் ஒரு இடத்துல கை வச்சாரனால் அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். The Bible says கர்த்தருடைய ஆசீர்வாதமோ அது ஐஸ்வரியத்தை உண்டு பண்ணும், அதனுடைய வேதனையை கூட்டார். ஆமென். எப்படியாக இந்த ஆபிரகாமாய் மாற்றி சாராயை சாரா என்று மாற்றினார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய உடன்படிக்கை. I will make you a father of many nations. ஆமென். நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன். சாராய் என்ற உன்னுடைய மனைவியை சாராய் என்று மாற்றி அவளை அநேக ஜாதிகளுக்கு தாயாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. Praise God. When the power of God comes inside of a person, he is never the same. ஆபிரகாம் 99 வயது, சாராளுக்கு கிட்டத்தட்ட 86 வயது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவளிடத்துல வந்து நீ என்னுடைய அப்பாயிண்டட் டைம்ல ஒரு பிள்ளையை பெறுவாய் என்று சொன்ன பொழுது அவளுடைய டென்ட்ல இருந்து புன்முறுவினாலாம். ஹல்லேலூயா. செத்து போயிருக்கிற என்னுடைய இந்த வயிற்றிலிருந்து எந்த பிள்ளை வரும் என்று. ஆமென். She laughed inside herself. I am of old age. மனிதனுடைய கண்ணிலே முடியாத காரியம் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு இடத்துல நுழைஞ்சிட்டாருன்னா அவராலே கூடும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த யாவே சாராய் ஆபிரகாம் என்ற தம்பதியருக்குள்ளாக வந்தார். ஹல்லேலூயா. He did not come and change Abraham's name. Amen. அவர் முறையின் தேவன். ஆதாம் தனியே இருக்கக்கூடாது என்று எண்ணி ஏவாளை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவனை ஆய்ந்த மயக்கத்திலே அவனை வைத்து உறங்க வைத்து அவனுடைய விலா எலும்பை எடுத்து அவனுடைய எலும்பில் இருந்து அவனுக்காக தயாரித்தாராம் ஏவாளை. ஹல்லேலூயா. Praise God.
Hallelujah. So every wife comes from the man's rib. Hallelujah. And it's specially made by God. Praise God. It is specially made by God. Say, my wife is specially made by God for me. Hallelujah. It's not an accident. Life is never an accident to anybody. Hallelujah. It came from the word of God. ஆபிரகாம் என்ற மனிதனை அழைச்சு, நீ ஆபிரகாம் எனப்படுவாய், உன் மேல நான் சந்ததியை உருவாக்குவேன் என்று சொல்லி அவனை அனுப்பவில்லை. சாரா என்ற ஒரு மனைவியை அழைத்து சாரா என்ற அவளை மாற்றி இவர்கள் இரண்டு பேரையும் இணைத்து, ஆமென், உலகத்திற்கே தகப்பனும் தாயுமாய் மாற்றினார். ஆமென். கர்த்தர் பிரிக்கிறவர் அல்ல, கர்த்தர் இணைக்கிறவர். ஆமென். ஏவாள் தன்னுடைய பாவத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அவள் ஆதாமை விட்டு பிரிந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஏவாள் பிள்ளையை பெற்றாள். பிள்ளையை பெற்ற மாத்திரத்திலே அவள் சொன்னார், கர்த்தர் எனக்கு ஒரு மனுஷனை கொடுத்தார் என்று. ஹல்லேலூயா. எங்க இருந்து இது வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பிசாசு வஞ்சிச்சான் ஏற்கனவே ஏவாளை. ஹல்லேலூயா. நாம பிள்ளையை பெற்றோம்னால் கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாருன்னு சொல்லுவோம். ஆனா ஏவாள் என்ன சொன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு மனுஷனை கொடுத்தார் என்று. பாவம் நுழைந்து விட்டது. இவளிடத்துல பாவம் நுழைந்து விட்டது. இவள் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு காயின் இடத்துல வந்து சொல்லுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது, நீ அதை ஆண்டுகொள். அவனும் விட்டுட்டான். ஆமென். ஆதாமுக்காக படைக்கப்பட்ட ஏவாள் ஆதாமை விட்டு வெளியே போனாள். The Bible is true. Our God is very true. But the God who united man and woman, who took Eve from the rib bone of Adam, got Eve back again. Hallelujah. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போமானால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. Genesis 4:25. The Bible is true. The word of God is true. God never separates. God unites people. Amen. And this unity is not an accident, but it's a sweet incident. Hallelujah. It's a sweet incident. Hallelujah. சொல்லுங்க, உங்களுடைய மனைவியை திரும்பி பார்த்து சொல்லுங்க, you are a sweet incident in my life. Hallelujah. You are a sweet incident in my life. Amen. Hallelujah. இது ஒரு இனிப்பான ஒரு சம்பவம். ஆமென். ஏன்னா இதை தேவன் கொடுத்தார். திரும்பி பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாஸ்டர் மனைவியை பார்த்து சொல்லுங்க, இது ஒரு ஸ்வீட் இன்சிடென்ட். ஆமென். வேதம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாரி. ஆதாம் தன் மனைவி ஏவாளை அறிந்தான், அவன் கர்ப்பவதியாகி காயினை பெற்றாள் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. இங்க மறுபடியுமாக 25ஆம் வசனத்தை வாசிப்போமானால் இது சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது, நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை. ஹல்லேலூயா. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். ஹல்லேலூயா. அவள் இப்பொழுது என்னவாயிருச்சு, ஆதாம் மனுஷனை பெற்றாள் என்று ஏவாள் சொன்ன முதல்ல, இப்ப இங்க அவளுடைய கண் திறக்கப்பட்டு போயிற்று, அவளுக்குள்ளா இருந்த பிசாசு அவளை விட்டு வெளியே போயிற்று. ஹல்லேலூயா. இப்பொழுது சொல்றா, கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு உள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு அலக்கழிச்சல். ஹல்லேலூயா. பிசாசு வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், சத்தியம் உள்ளே நுழைஞ்சு விடும். ஹல்லேலூயா. இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம், சத்தியம் உள்ளே நுழைந்து விட்டது என்றால் பிசாசு வெளியே போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். சத்தியம் உள்ளே வந்தாச்சுன்னா என்ன ஆயிடும், பிசாசு வெளியே போயிடும். ஆமென். பிரைஸ் காட். ஆதாமையோ ஏவாளையோ கர்த்தர் கண்டிக்கவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே போ என்று அன்னைக்கு ஆதாம் இடத்துல இருந்து பிசாசை ஆண்டவர் கடிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. He led them to go and experience what will happen if they are without the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை என்றால் ஒரு மனிதன் எப்படியாக கெட்டு சீரழிந்து போவான் என்பதை கர்த்தர் உணர்த்துவதற்காக அதை அனுமதிச்சார். ஆமென். பிரைஸ் காட். வேற எதற்காகவும் அனுமதிக்கவில்லை ஆண்டவர். ஆமென். அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. ஆமென். அவர் மாற மனுபுத்திரன் அல்ல. ஆதாமையும் ஏவாளையும் இணைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் மறுபடியுமாய் தன் மனைவியை அறிந்தான். அப்பொழுது ஆதாமுக்குள்ளார என்ன ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்தார் பாருங்க, தன்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளும்படியாக. ஆமென். அவள் பாவி என்று ஒதுக்கி இருக்கலாமே.
Hallelujah. When God comes with a solution, he comes with a perfect solution. Amen. The solution is never halfway. Amen. கர்த்தர் அரைகுறையாக காரியங்களை செய்கிறவர் அல்ல, அவர் முழுமையாக காரியங்களை செய்கிறவர். யோவான் 1:16 சொல்லுகிறது, அவர் பரிபூரணராய் இருக்கிறபடினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். ஆமென். அவர் எப்படியா இருக்கிறாரா? அவர் இஸ் a God of completion. ஆமென். அவர் பரிபூரணராய் இருக்கிறபடினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். ஆமென். இட்ஸ் a double grace to us. Amen. Hallelujah. பாவம் நுழைந்தது எங்கேருந்து நுழைந்தது தெரியுமா? ஆதாம் இடத்துல நுழைந்தது. ஆனால் மோசேயின் இடத்துல ஒரு கவனன்ட்டை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 10 கட்டளைகளை கொடுத்தார். ஏனென்றால் மனிதன் கர்த்தருடைய நியமத்திற்கு வெளியே மறுபடியும் சென்று விட்டான். ஆமென். இவர்களுக்கு இந்த நியமம் என்ன, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைப்பூட்டுவதற்காக யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார் மனுஷனுக்கு. ஆமென். ஒரு பாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கட்டளை 10 கட்டளைகளை அவர் ஒரு கூட்டத்தில் வாசிக்க சொன்னாராம். ஹல்லேலூயா. அது சிரிப்பாக தான் எனக்கு இருந்தது. அதை வாசித்த ஒருத்தர், அவர் படிப்பு அவருக்கு அதிகமாக கிடையாது, 4 வசனத்தை வாசிட்டு அந்த வசனத்தை சொன்னாராம், விவசாயம் செய்யாதிருப்பாயாக அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்போ அந்த பாஸ்டர் கேட்டான், இலையும் மண்ணையாலே திம்பன்ட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் இருக்குது. ஆமென். அவர் சொன்னாரா, விவசாயம் செய்ய படிக்கிறாராம் 10 கட்டளையை. 5வது கட்டளை வந்தவுடனே விவசாயம் செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. அவர் விவசாயம் செய்யாதிருப்பாயாக என்னாரா. ஹல்லேலூயா. ஆமென். Our God is a God who is not serious, but our God is a God of jokes as well. Amen. He can come and be a friend to you. Amen. ஆண்டவர் சாட்டை எடுத்து அடிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் அன்பாய் அணைக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அன்பாய் அணைக்கிறவர். சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் எனக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லுவீர்களானால் ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டானே, ஆகையினாலே நீங்கள் என்னை நண்பர்கள் என்று சொல்லுங்கள். நண்பர் செய்வதை அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Don't call yourselves a servant. அநேக ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன்ட்டு. நானும் ஒரு நாள் இப்படி தான் சொல்லிட்டே இருந்தேன், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் சொல்லி ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர் காதில் மெல்லிசா சொன்னார், நீ ஊழியக்காரனாக இருந்தால் போதுமா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு நண்பனாய் நான் இருந்தேன் என்று. Do you want to be a friend to me? Amen. ஹல்லேலூயா. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து, ஹல்லேலூயா, வேத புத்தகத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் எந்த பாவியையும் மன்னித்து இங்கே நிறுத்தி வைச்சிருக்கிறார். ஆனால் ஹல்லேலூயா, நான் செய்த பாவங்கள் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆமென். ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? மனம் திரும்புதலின் கனி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆமென். நம்ம ஆவியின் கனி 9 வாசிக்கிறோம். அந்த 9ல் அன்பு இருக்குது. ஆமென். இந்த அன்பு என்ற ஒரு கனி நமக்குள்ளாய் வந்துருச்சுன்னா இந்த மனம் திரும்புதலின் கனி தானே வந்துடும். ஆமென். மனம் திரும்புதலின் கனி என்ன வந்துடும்? தானே ஒரு மனிதனுக்குள்ளாய் வந்துடும். ஆமென். இதை நாம் வலியுறுத்தி, எல்லாரும் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டாரே அதற்காக கண்ணீர் சிந்துறாங்களேன்ட்டு சில பேர் அவங்களும் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்துவாங்க. ஆமென். எல்லாம் திரும்பி பார்க்குறாங்களே, இவங்க ஆடுறாங்க, இவங்க கண்ணில் தண்ணீர் வருது. ஹல்லேலூயா. நாமளும் கொஞ்சம் அழுது. ஆண்டவருக்கு இருதயம் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. சில பேர் உண்மையாகவே அவர்களுடைய பாடுகளில் போய் கொண்டிருக்கிறதுனால கண்ணீர் விடுவாங்க. சில பேர் ஆண்டவர் அந்த பாடுகளிலிருந்து விடுவிச்சதுனால சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிசாசு வஞ்சித்து ஏவாளுக்குள்ளாய் வந்தது. ஆமென். ஆனால் ஏவாள் இடத்திலிருந்து சத்தியத்தை ஆண்டவர் அவளுக்குள்ளாய் கொண்டு வைச்சார். எப்போது சத்தியம் வந்தது? அவளுடைய கணவனிடத்திலே அவள் மறுபடியுமாய் வந்து சேர்ந்த பொழுது the covenant came into place. Amen. What came into place? இப்பொழுது இவளுக்கு பிசாசு எப்படி வெளியே போச்சு? When she came into the covenant. Amen. இவ ஆண்டவருடைய கவனன்ட்டை விட்டு விலகி போனோன்னு என்னாச்சு? ஆண்டவர் சுற்றி வச்சிருந்த அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஆமென். இதுக்கு வெளியில் இருக்கிற ஆமென். எனக்கு சுற்றி ஒரு கிளாஸ் ரூமை போட்டுட்டு எல்லாரையும் டென்னிஸ் பால் என் மேலே எரியுங்கன்னு சொன்னால் என் மேலே படாது. ஆமென்.
அது அந்த ப்ரொடெக்ஷனில் பட்டு வெளியே போயிடும். ஆனால் நான் அதை விட்டுட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி வெளியில் வந்து என் மேலே அறையின்னு சொன்னால் எல்லாரும் கீழே ஊற்றிடுவாங்க. நாமே 2 பால்லே கீழே இருப்பேன் நான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ நெவர் இன் யோர் லைஃப் கோ அவே ஃப்ரம் த கவர்னன்ட் ஆஃப் காட். அப்படி போயிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கே ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகுங்கள். ஆமென். ஆண்டவர் பாவிகள் மனம் திரும்பவே வந்தார். He doesn't like sin, but he loves sinners. ஆமென். ஆண்டவர் நீதிமான்களுக்காக வரவில்லை. எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க இங்க? Praise the Lord. ஆமென். ஒருத்தருமே நீதிமான் கிடையாதுமா இங்க. ஹல்லேலூயா. ஆமென். நான் சும்மா உங்களை ஏமாத்ததுக்காக கை தூக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. இங்க இருக்க பாருங்க, இவரை போல இருப்பார்ன்றதுக்காக வரைஞ்சி வச்சிருக்காங்க போல இருக்குது. ஆனால் ஒருவரும் அவரை பார்த்தது கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நீதி உள்ள பிதா மறுபடியுமாய் சத்தியத்தை ஏவாள் இடத்துல கொண்டு வந்து வைச்சு அவருக்கு ஒரு உணர்ச்சியை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் அவள் என் கணவனிடத்துல நான் போய் சேர்ந்தால் நான் இந்த துன்பப்பட தேவையில்லையே என்று சொல்லி தன் கணவனிடத்துல மீண்டுமாய் அறிந்தால் the covenant came back into place. ஆமென். தன் கணவனுடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்னாச்சு? இந்த எதிரினுடைய தீக்கணைகள் அவளை அடிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவள் மறுபடியும் பலுகி பெருகும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அவளுக்குள்ளாய் வந்து சேர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஏவாள் 2வது ஆதாமை அறிந்தாள்னு வேதம் போட இல்லை. பிரைஸ் காட். ரைட். ஆதாம் ஏவாள் மறுபடியுமாய் அறிந்தாள். மனம் திரும்புதல் தான் ஆண்டவருடைய கனி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்காகவே வந்தார். பிரிப்பதற்காக கர்த்தர் ஒருபொழுதும் வரவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு ஆதாம் இடத்துல ஏவாளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது ஒரு திருமணம். சொல்லுங்க, திருமணம். திருமணம் ஒரு உடன்படிக்கை. ஆமென். இப்பொழுது திருமணம் ஆவாதவர்கள் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து இருக்கார் இந்த உடன்படிக்கையை நமக்கு தருவதற்காக. The Bible says அவர் மணவாளன், நாமளோ மணவாட்டி. இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா இந்த கவனன்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா இயேசுவினுடைய இந்த உடன்படிக்கைக்குள்ளாக மறுபடியுமாய் வந்து விட்டீர்கள். நீங்கள் தனியா இருந்தாலும் என்னவா இருக்கிறீங்க? நீங்கள் தனியா இல்லை. ஹல்லேலூயா. You might be alone, you might be separate, you might be a sinister, but you are betrothed to Jesus Christ. Praise God. ஆண்டவர் சொன்னாரு, நான் மணவாளன், என்னுடைய சபை எனக்கு ஒரு மணவாட்டி. ஆமென். ஆண்டவர் இந்த திருமணத்தின் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறார் பாத்தீங்களா? அவர் செய்த முதல் மிரக்கிள் எங்க பண்ணார்? அவர் முதல் மிரக்கிள் அவர் வீட்டுக்குள்ளே பண்ணாரு. சொல்லுங்க. கானா ஒரு கல்யாணத்துல செய்தார். ஆமென். எதுல செய்தார்? உடன்படிக்கையாகி அந்த திராட்சை ரசத்தை கொண்டு செய்தார். ஆமென். தண்ணீரான வார்த்தை. ஆமென். தண்ணீர் எதை குறிக்கிறது? தண்ணீர் தேவ வார்த்தையை குறிக்கிறது. வேதம் சொல்கிறது, இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தபடினாலே இப்பொழுதே சுத்தமானீர்கள். நாளைக்கு கிடையாது. நான் வீட்டுக்கு போயிட்டு என் பாவத்தை அறிக்கை பண்ண உடனே கிடையாது. சத்தியத்தை நீங்க எப்போ கேட்டீங்களோ அப்பே சுத்தமானீங்க. சொல்லுங்க, நான் சுத்தமா இருக்கிறேன், நான் சுத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சுத்தத்திற்கு மேலாக பரி என்று போட்டால் தேவனுடைய பரிசுத்தம் நமக்குள்ளாய் வரும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். நாம தேவ வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே சுத்தமா இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெறும் கற்சாடியில திராட்சை ரசத்தை கொண்டு வந்திருக்கலாம். கரெக்டா? முடியுமா? முடியாதா? தண்ணீரை மாற்றினவருக்கு தண்ணீர் இல்லாம திராட்சை ரசம் கொண்டு வரலாமே. ஆனால் அவர் தண்ணீரை ஏன் மாற்றினார் தெரியுமா? தன்னுடைய தேவகுமாரன் உங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்ற முதல் சைனை அவங்களுக்கு காட்டினார். ஆமென். தண்ணீர் யூதர்களுக்கு தேவ வார்த்தையா இருந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் யோர்தானை கடந்தார்கள், சிவப்பு சமுத்திரத்தை கடந்தார்கள். ஹல்லேலூயா. தண்ணீர் ஆண்டவராகிய இயேசு தம்மையே இவர்களுக்காக இரத்தத்தின் பலியாக ஒப்பு கொடுத்தேன்றதான் அந்த இடத்துல அவர் காட்டினார். அதனால தான் மரியாள் வந்து சொல்லும்பொழுது அவர் சொன்னார், ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆமென். That was not the time, but God wanted to show it to people why he had come. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அவருடைய வார்த்தைகளை வசனங்களை சொல்லித்தராவிட்டால் நமக்கு யாரும் இதை சொல்லித்தர முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். மோசே
எகிப்தில் இருக்கிற 6 லட்சம் புருஷர்களையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? சிவப்பு சமுத்திரத்தை பிளந்து அவர்களை எகிப்தில் இருந்து கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சீனாய் மலை அடிவாரத்திற்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. யோசுவாவை கொண்டு அவனுடைய சேனைகளை கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக கட்டளை கொடுத்தார். ஆமென். தாவீதோடு அவர் உறவாடி கொண்டிருந்தார். ஆமென். ஈனோக்கோடு உறவாடி கொண்டிருந்தார். ஆனால் இவர்களை எல்லாம் நாம் நேசிக்க முடியுதா? இன்னைக்கு கண்ணீர் விட்டுட்டு இருந்தார் பாஸ்டர். எதற்காக கண்ணீர் விட்டார்? மோசஸுக்காக கண்ணீர் விட்டாரா? தாவீதுக்காக கண்ணீர் விட்டாரா? இவ்வளோ அற்புதமாக சங்கீத புத்தகத்தை எழுதி வச்சிருக்கீங்களே என்னுடைய தேவனை துதிக்கிறதற்காக என்பதற்காக கண்ணீர் விட்டாரா? இங்கே இல்லை. ஸ்ரீ the Father God and the Holy Spirit have only one purpose. They want to glorify Jesus. Hallelujah. This Son of God. அவர் எழும்பி நின்னார்னா எல்லாரும் பொத்துன்னு கீழே விழுவாங்க. ஆமேன். பரலோகத்தில். ஆமேன். அவர் நம்ம அண்டையில் வந்து பாவியான நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஈஸியாக ஏறுறோன்றதுக்காக நமக்கு பயம் இல்லாமல் இந்த இடத்துல ஏறுவோமானால் வேத புத்தகம் சொல்லுகிறது, ஊசியா என்கிறவன் தாவீதோட கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியை எடுத்து கொண்டு வந்திருந்தான். கர்த்தரை தூக்கிட்டு வரல, அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்திருந்தான். அவர் பண்ணின உடன்படிக்கை ஆசாரியர்களும் லேவியர்களும் கர்த்தருடைய பிள்ளைங்களும் மாத்திரமே அதில் கை வைக்கலாம். அவன் சாதாரணமாக கை வைக்கல. அது கர்த்தருடைய உடன்படிக்கை படி கீழே விழப்போகிறது என்று அதை படிச்சானா. ஆண்டவர் அவனை அடித்தார் அந்த இடத்துல. He died immediately. ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த இடத்துல நிற்க முடியாது. ஆமேன். இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை நிறுத்தி வைச்சிருப்பாரானால் இதற்கேற்ற பயம் நம்மள இருக்க வேண்டும். ஆமேன். ஏன்னா இங்க நிற்கிறவர் யார் தெரியுமா? He is the King of Kings. ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாக இந்த தேசத்து ராஜாவே பார்க்க முடியாது கண்ணால். ஆமேன். வானத்தையும் பூமியையும் ஒரே சொல்லினால படைச்சார். இந்த இடத்துல நமக்காக வந்து நிற்கிறார். நமக்காக சிலுவையிலே தம்மையே ஈந்தார். ஏன் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவரானாரே. நாம் மாம்சமும் இரத்தமுமா இருக்கிறோம். ஆபிரகாம் சொல்கிறான், ஆண்டவரே தீயவர்களோடு நல்லவர்களையும் சேர்த்து அழிப்பது உமக்கு தூரமாக இருக்க கடவுதாண்டவரே. அநேக வேளையில் நாம் என்ன பண்ணிடுறோம்? நாம் பாவிகளை எல்லாம் நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அவங்களோட போய் அமர்ந்துடுறோம். ஆனால் தேவ கரம் எங்கே இருக்குது? பாவிகளை சில டைம் அழிக்கிறதற்காக வருது. ஆமேன். ஆனால் பாவிகளோட நீதிமான்கள் உட்கார்ந்துருக்கும் போது ஆபிரகாமை போல பிள்ளைங்கள் இடத்துல ஆண்டவர் வராரு. வந்து சொல்கிறாரு, சோதமுக்கும் கொமோராவுக்கும் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு சொல்லாமல் மறைப்பேனோ. ஆமேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இதை அநேக பேர் லைட்டாக எடுத்துருவோம். ஆமேன். அவிசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்காக இருக்கிறோம். அவிசுவாசிகளோடு பாவத்தை சுமப்பதற்காக அல்ல. We can never do that. Don't get me wrong. Hallelujah. அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது. பரிசுத்தருக்கும் பரிசுத்தம் இல்லாதவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா கடைசி நாளில் பரிசுத்தம் இரத்தத்தினாலே பரிசுத்தம் பண்ணப்பட்டவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமேன். இது மனுஷ நியமம் அல்ல, இது தேவனுடைய நியமமாக இருக்கிறது. இட்ஸ் a covenant from God. இதை நாம் மாற்ற முடியாது. It's an order. It's created by the maker and he's put his name to it. It won't change for anyone. But if you go to his feet, Lord forgive me. பர்த்திமேயு திமேயின் குமாரன் கோவிலின் வாசலிலே வழியிலே இருந்தான். அங்கே எல்லாரும் சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசு வரார் என்று சொல்லிட்டு அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. இவர்தான் நமக்கு கண்களை கொடுக்க வரப்போகிற மேசியா, தாவீதின் குமாரனே மனம் இறங்கும் என்று கத்தினான். ஹல்லேலூயா. The Bible says, இதை கேட்டுக்கொள்ளுங்க, this is true. God stood still. He didn't move because that voice was pounding in his ears. தாவீதின் குமாரனே மனம் இறங்கும். நம்ம மனம் இறங்கும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் நின்றார் அந்த இடத்துல. அங்க
எத்தனை மக்கள் இருந்திருப்பாங்க. ஆமென். இயேசுவை கழுத்தில் தொங்கி கொண்டு மனிதர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த மனிதர்களை பார்க்கிலும் அவரை உண்மையோடு அழைத்த ஒருத்தனை பார்த்தாரு. அவர் நின்னாரு. அவனை என்னிடத்துல அழைச்சு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஆமென். He said, bring him to me because my covenant is with David. என்னை தாவீதின் குமாரனே என்று எவன் என்னை அழைச்சானோ இந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றாமல் போக மாட்டேன் என்று ஆண்டவர் அந்த இடத்துல நின்னார். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எண்ணுகிறாய்? ஆண்டவரே, நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். Hallelujah. So that I may see. The English Bible says so sweetly, Lord, so that I may see. நான் பார்க்க வேண்டும். ஆமென். பாவத்தினாலே அவன் கண்கள் மூடி இருந்ததா? இல்லை. பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிறவர்களையும் குருடராய் இருந்தும் கண்கள் உள்ளவரையும் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், அவர்கள் எனக்கு சாட்சிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக அவன் வைக்கப்பட்டிருந்தான்? கர்த்தருடைய உடன்படிக்கை உண்மையாக இருக்கிறது. அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவரை தேடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறார். அவர் பாவிகளாக இருந்தாலும் நீதிமான்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாராளுக்கும் ஆபிரகாமையும் அழைச்சு ஆபிராம் என்றவனை ஆபிரஹாம் என்று அந்த ஹே என்ற வார்த்தையை, அந்த உயிர் அணுவை அவனுக்குள்ளாய் வைத்தார். ஆமென். த பவர் ஆஃப் லைஃப். சொல்லுங்க, அந்த ஹே எனக்குள்ளாய் இருக்கிறது. திரும்பி பார்த்து ஒருத்தங்கிட்ட சொல்லுங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஹே ஹே. இனி உங்க சகோதரர்களை எல்லாம் கூப்பிடும்போது ஹேன்னு கூப்பிடுங்க. ஆமென். ஹே. ஆமென். ஹே. ஹேன்னு கூப்பிட்டீங்கன்னா பவர் உள்ள வரும். ஆமென். அந்த ஹே என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. ரூவா காற்று, பரிசுத்த ஆவியானவர் என்றும் பொருள். ஆமென். இந்த ஹே உடைய அர்த்தம் ரூவாக் காற்று, பரிசுத்த ஆவியானவர் என்று பெயர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஆபிரகாம் என்ற மனிதனுக்கு ஆபிரகாமை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவனை பலுகி பெருக செய்தவர். அவனை பெருக செய்யலைன்னா இன்னைக்கு நாம கிடையாதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமாய் மாற்றவில்லைன்னா பிரதர் நம்ம இங்க கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நாமெல்லாம் எல்லாம் பொம்மை கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். ஆமென். இருந்தாலும் நாம் ஆபிரகாமுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. We are all sons of Abraham. Amen. We are in the covenant. இந்த உடன்படிக்கையில் இருக்கிறபடினாலே மாத்திரமே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம், வேற எதற்காகவும் அல்ல. ஆமென். பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரம் எடுங்க, இந்த வசனத்தை வாசிங்க. இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க ஏன் இங்க வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் 48ஆம் வசனம். Praise God. யார் விசுவாசித்தார்களா? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். நியமம் என்றால் என்ன? It's an appointment. Amen. The prime minister of this country is appointed. The king is appointed. Amen. All the ministers are appointed. Everyone in high official rankings are appointed. Amen. நாமளும் கிறிஸ்துவனுடைய சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எதனால நியமிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க? கர்த்தருடைய உடன்படிக்கை எனக்குள்ளா இருக்கிறது. நாம தான் பழைய காலத்தில் என்ன பண்ணாங்களா தெரியுமா? 4 பேர் தேவை. எத்தனை பேர் தேவை உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போறதற்கு? 4 பேர் தேவை. அதற்குள்ளா என்ன இருந்துச்சு? 10 கட்டளை. 10 கட்டளை. ஆரோனுடைய கோல் மன்னா. ஆமென். ஆரோனுடைய கோல் அவனுடைய அனாயிண்டிங்கை குறிக்கிறது. 10 கட்டளைகள் கர்த்தர் நமக்குள்ளாய் வைத்திருக்கிற கற்பனைகளை குறிக்கிறது. மன்னா தேவ வார்த்தையை, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ரைட்? அன்னைக்கு இதை தூக்கின்னு போறதுக்கு எத்தனை பேர் தேவை? இன்னைக்கு இதை தூக்கி கொண்டு போறதுக்கு எத்தனை பேர் தேவை? நாம மாத்திரமே. சொல்லுங்க, நான் மாத்திரமே. நானே அந்த உடன்படிக்கையின் பெட்டி. சொல்லுங்க, நானே அந்த உடன்படிக்கையின் பெட்டி. நானே அந்த உடன்படிக்கையின் பெட்டி. சொல்லுங்க, என் பாவத்தை எல்லாம் இந்த வேளையில விடுறேன் ஆண்டவரே. அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் இந்த வேளையில விட்டு விடுகிறேன். என்னை உடன்படிக்கை பெட்டியாக எடுத்து செல்லும். இந்த உடன்படிக்கையின் பெட்டியின் மேலே இருந்தது mercy seat. ஆமென்.
பலியிட்டு அந்த ரத்தத்தை இந்த மெர்சி சீட்டில் தான் தெளிப்பாங்களாம். ஆமென். பாவ நிவாரணத்திற்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய ரத்தம் நம்முடைய தலையின் மீது, இந்த மெர்சி சீட்டின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, எல்லாம் தலையில கையை வையுங்க. இந்த மெர்சி சீட்டின் மீது ஹல்லேலூயா இயேசுவினுடைய ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. சிஸ்டர், put your hand on your head and say, this is the mercy seat of God and his blood is upon my head. Hallelujah. The blood, the sacrificial blood that saved me from sin and that's going to take me into eternal living. Because this is an eternal covenant. இந்த ரத்தம் நம்ம மீது ஊற்றப்படும் பொழுது பாவம் நம்மளை அணுக முடியாது. Amen. Can any one of you tell me, can a fly sit on a hot plate? ஒரு இளையான் சூடான ஒரு பாத்திரத்தின் மீது அமர முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்களேன் வீட்டில் போயிட்டு. ஒரு சூடான பாத்திரத்தை எடுத்து வச்சு ஒரு இளையான் கூட்டத்தை பிடிச்சி அது மேலே விட்டு பாருங்க. ஆமென். எந்த பிசாசும் இந்த ஹாட் பிளேட் மேலே உட்கார முடியாது. சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய அக்னியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன். இது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. இதை தொடக்கூடாதவர்கள் தொட நினைத்தால் கர்த்தர் அடித்து போடுவார். ஹல்லேலூயா. நான் உடன்படிக்கையின் பெட்டி. I am the box of salvation that God created. Because the power of God, that hey is in me. சொல்லுங்க, hey எனக்குள்ளா இருக்கிறது. Hey எனக்குள்ளா இருக்கிறது. Hey is in me. God's going to do something to you, sister, I tell you. The hey is coming inside of you. The hay is coming inside of you. Today is your turning day. I tell you, God is going to do something in your life from today. That your life is never going to be the same. You were Sarai, but God is going to turn you into Sarah. The blessing of God is going to come upon your life. Hallelujah. Hallelujah. Because you are appointed for salvation. You are appointed. நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் கர்த்தரினாலே. ஆமென். I am appointed for salvation. Hallelujah. Praise the Lord. தாவீதினிடத்திலே ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த உடன்படிக்கையை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இது இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட வரப்போறாருங்கிற இந்த உடன்படிக்கையை நினைவூட்டுகிறதற்காக வந்த உடன்படிக்கை. தாவீது யாரா இருந்தான்? அவன் ராஜாவா இருந்தான். வேதம் சொல்கிறது தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருந்தான். ஆமென். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும், he was king of all Israel. Israel are the chosen people of God. அவன் all இஸ்ரேலுக்கு கிங்கா இருந்தான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருந்தான். ஆனாலும் அமலேக்கியர்கள் அவனுடைய மனைவியும் அவனுடைய கூட்டத்தாரையும் வந்து எடுத்துக்கொண்டு போனார்கள், கொள்ளையிட்டு கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் ஆசாரியர்கள் வேறு, ராஜாக்கள் வேறு, தீர்க்கதரிசிகள் வேறு. ராஜா எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு ஆசாரியனிடத்திலோ தீர்க்கதரிசியிடத்திலோ போய் கேட்க வேண்டும். ஆனால் தாவீது சொன்னான், ஹல்லேலூயா, ஏபோதை என்னிடத்திலே கொண்டு வந்து தா என்று அவனுடைய ஹல்லேலூயா ஆசாரியனாகிய அபியாத்தார் இடத்துல சொல்லி ஏபோதை தன் மீது போட்டு கொண்டானாம். ஹல்லேலூயா. Now he was a king. When he wore the ephod, he became a priest. Amen. When the king wore the ephod, he became a priest. Now he is 2 in 1. Say, I am 2 in 1. Why? Because Jesus came as king and priest according to the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜரீக ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால நாங்கள் ராஜாக்களாயும் இருக்கிறோம், ஆசாரியர்களாயும் இருக்கிறோம். ஆமென். ஏபோது என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. ஏபோது என்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை அணிந்து கொள்ளுகிறவர்களாக நாங்கள் எப்படி இருக்கிறோமாம்? கலாத்தியர் 3:26 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டீர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். ஹல்லேலூயா. You are the ephod because you died in Christ, you rose in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தீர்கள், கிறிஸ்துவுக்காக வெளிவந்தீர்கள். ஹல்லேலூயா. இது எதனாலே முடிந்தது? ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கொடுத்த நித்திய உடன்படிக்கையின்படி கர்த்தர் தன்னையே பாவ நிவாரண பலியாக கொடுத்தார். ஆமென்.
He gave himself as a sin offering. Amen. Hallelujah. He gave himself as a sin offering. Praise God. Offering உடனே ஞாபகம் வருது. Praise God. Hallelujah. ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். Amen. God is a God of humor. Amen. ஒரு பாஸ்டர் போயிட்டு என்ன பண்ணாராம், ஒரு காட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாராம். Hallelujah. அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். கண்ணை திறந்து பார்த்தானா எதிர்க்க அந்த குட்டி சாத்தாங்கள் அப்படி குட்டி குட்டியாக நின்று அதுங்களும் ப்ரே பண்ணி கொண்டு இருந்துச்சான். இது என்னடா இது நமக்கு எதிராகவே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய அக்னி வரட்டோம்னாரா, இதுங்களும் அக்னி கத்தின்னு இருக்குதாங்க. ஆமென். உடனே என்ன பண்ணாராம், இது சரி வராதுன்னு சொல்லிட்டு அக்னி அந்நிய பாஷையில் பேச தொடங்கினாராம். அவைகளும் அந்நிய பாஷையில் பேசி கொண்டு இருக்குது. இவர் பார்த்தார், இதை துரத்துறதுக்கு ஒரு காரியமுமே இல்லையே, என்னதான் செய்யலாம் இதை துரத்துறதுக்குன்ட்டு. அப்புறம் பார்த்தாராம், ஸ்தோத்திர பலி இட்டாராம், அதுங்களும் ஸ்தோத்திர பலி இடுதுங்க. வேத புத்தகத்தை வாசிச்சாராம், வேத புத்தகத்தை அதுங்களும் எடுத்து வாசிக்குதான். சொன்னாராம், இப்பொழுது இந்த சர்வீஸை முடிக்க போகிறோம், எல்லாரும் காணிக்கைக்காக ஒரு பாட்டை பாடுங்க அப்படின்னாராம். எல்லா பிசாசும் ஓடி போயிடுச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ காணிக்கைக்காக ஒரு பாட்டு பாட போறோன்னே அந்த இடத்துல பிசாசுல ஒரு குட்டி பிசாசு காணுமா அந்த இடத்துல. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்மளே மீட்டுக் கொள்வதற்காக தம்மையே உகந்த காணிக்கையாக நம்மள இடத்துல கொடுத்தார். ஆமென். நாம் அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறோம் சொல்லுங்க. நாம in our life what have we given to him? Just think about this. We can give only one thing to him. We can give a commitment to Jesus because he came and gave the big salvation. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்து வித்தாராம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்து வித்தாராம். ஹல்லேலூயா. நாங்கள் பாவிகளாக இருக்கிற பொழுதிலும் வேதம் சொல்லுகிறது அவர் நமக்காகவே மரித்தார் என்று. ஆமென். 53ஆம் அதிகாரம் ஏசாயா 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை போல அக்கிரமக்காரருக்காக மரிச்சார். எதனால? ஆண்டவர் இந்த உடன்படிக்கை நிமித்தமாக. ஆமென். அவர் உடன்படிக்கையை மீறுகிற தேவன் அல்ல, அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவன். சொல்லுங்க, இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து போறேன், பட் ஐ எம் கோயிங் டு பி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் ஃபார் காட். நான் ஒரு உடன்படிக்கை பெட்டியாக நிற்க போகிறேன். உடன்படிக்கை பெட்டி எங்கே போனாலும் ஆசீர்வாதத்தை உண்டுபடுத்திச்சான். உசியாவை அடித்த மாத்திரத்திலே தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை தொடுவதற்கு பயந்து கர்த்தரிடத்திலே கோபம் உண்டவனாய் அதை விட்டுட்டு போனா, அதை ஓபேத் ஏதோம் என்றவருடைய வீட்டிலே போய் வைக்கப்பட்டது. அந்த வீடு எப்படி இருந்துச்சா தெரியுமா? ஓபேத் ஏதோமுடைய வீடு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே தங்கி இருந்தபடினாலே அது ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்றது. ஆமென். Praise God. When the ark of the covenant comes to you, it's not a mistake, it's an appointment. சொல்லுங்க, I am here with an appointment. Amen. I am not here without an appointment. I am here with an appointment. Hallelujah. இந்த உடன்படிக்கை பண்ணினவர் யூதர்களுக்காகவே மாத்திரமே வந்தார்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனா அவர்கள் யூதருக்காக மாத்திரம் வரையில்லை இயேசு. ஆமென். இந்த காரியத்தை நம்மளை போல சமாரியர்களுக்காகவும் வந்தாராம். ஆமென். யார் சமாரியர்கள் என்று சொல்லப்படுகிறதுனா, the history says the Jewish people who went and married outcasts people. Hallelujah. புறஜாதிகளை திருமணம் பண்ணுவார்களானால் யூதர்கள் அவர்கள் என்ன சொல்லுவாங்களா, ஒதுக்கி வைத்து அவர்களை சமாரியர்கள் என்று சொல்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை சொல்லுங்க, நான் ஒரு சமாரியன், ஆனால் உடன்படிக்கை பெட்டி என்னோட கூட இருக்கிறது. நான் ஒரு சமாரியன், ஆனால் உடன்படிக்கை பெட்டி என்னோட இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக அவர் ஒரு நல்ல சமாரியனாய் நம்ம இடத்துல வந்தார். He came as a good Samaritan to us. Hallelujah. எப்படி அவர் சமாரியன்? அவர் சுத்த கன்னி மரியாளுக்கு பிறந்தவர் தானே. ஆமென். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, இந்த வசனத்தை வாசிப்போம். ரூத் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்திலிருந்து. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசினுடைய சந்ததியின் வரலாறு: பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மேகனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், அவன் ஈசாயின் தகப்பன், ஈசாய் தாவீதை பெற்றான். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படியாக அவனுடைய வம்சத்திலே பிறந்தார். அவர் எப்படி பிறந்தாரா? போவாஸ் என்ற யூதனுக்கும் ரூத் என்ற மோவாபிய பெண்ணுக்கும் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God came to fulfill all prophecies. God came to make one new man in you and me. Hallelujah. The Jews and the Gentiles. யூதனும் புறஜாதியையும் கடைசி நாளிலே நாம கடைசி நாட்களில் இருக்கிறோம். Hallelujah. We're in the last days. God came as a Samaritan so that he can make Jews and Gentiles to go with him into the kingdom of God. Praise God. Hallelujah. எல்லாம் பலமா ஆண்டவருக்கு கை தட்டுவோமா? இந்த வேளையில் சோர்வா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக தம்மையே ஈந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கைக்காக. ஹல்லேலூயா. நம்மலாம் உடன்படிக்கையை போட்டோன்னா 5 நிமிஷத்தில் மறந்துடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாமெல்லாம் உடன்படிக்கை 5 நிமிஷத்தில் மறந்துடுவோம். ஆமென், பிரைஸ் காட். திருமணத்தை முடிச்சு வெளியே வரச்சே புருஷனை ஒரு 4 திட்டினாதான் நம்மளுக்கு ஒரு ஹல்லேலூயா. இல்லாட்டி புருஷன் மனைவி கிட்ட ஓன்னு ஏதாவது சொன்னா தான் நமக்கு இதுவாகும். ஆமென். ஆனால் ஆண்டவர் கடைசி நாள் வரைக்கும் உடன்படிக்கையை மறக்காதவர். ஆமென். He is a good God. Hallelujah. Our good God. இந்த வேளையில் நாம் வெளியில் போகும்போது இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு செல்வோம். ஆண்டவருக்காக உடன்படிக்கை பெட்டியாக நடப்போம். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டி எந்த இடத்துலலாம் நடந்துச்சோ அந்த இடத்துலலாம் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை நடந்த இடத்துலலாம் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. இந்த ஸ்வீடன் தேசத்தில் நீங்கள் எல்லாம் உடன்படிக்கையாக நடப்பீர்களானால் நீங்கள் இருக்கிற இடம் எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் வரும். ஆமென். நீங்கள் உடன்படிக்கையாய் மாறுவீர்களானால், உடன்படிக்கை பெட்டியாய் மாறுவீர்களானால், ஹல்லேலூயா, ஸ்வீடன் தேசம் அசைக்கப்படும் கர்த்தருக்காக. ஆமென். God is going to do this. This is the season. ஆமென். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய பாதடியிலே நம்மளை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் நல்லவர் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் சம்பூரணமாய் செய்து முடிக்கிறவர். அதன் காலங்களில் அந்தந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். நேர்த்தியாய் என்றால் நலமாயும் பூரணமாயும் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நலமாய் மாத்திரமல்ல, அதை பூரணமாயும் செய்து முடிப்பார். He will do it to completion. அவர் பரிபூரணராக இருக்கிறபடினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். ஆமென். மோசேயினுடைய 10 கட்டளை நம்மளுக்கு என்ன பிறப்பிச்சதான்? மரணத்தை பிறப்பிச்சது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையோ நம்மளுக்கு ஜீவனை தந்தது. ஆமென். அவருடைய கிருபை நமக்கு ஜீவனை தந்தது இந்த உடன்படிக்கை நிமித்தமாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரும் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் உடன்படிக்கை பற்றி தான் வச்சிருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் காட். Because the bread from heaven is going to be inside of you. Amen. Praise the Lord. இல்லாட்டி காணிக்க பாட்டு பாடினோடனே ஓடிடுவோமா? Praise the Lord. Hallelujah. Amen. ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.